இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் செப்டம்பர் 9ஆம் தேதி 1899ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழில் பிரபலமான வரலாற்று காதல் கதைகளை எழுதிய மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்திலிருந்து எழுத்தாளராக உருவாகியவர் ஆவார். இவர் தமிழிசை இயக்கம் என்ற இயக்கத்தின் முன்னோடியாகவும் இருந்திருக்கிறார். இது கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் பத்திரிகைகளில் தமிழ் பாடல்களின் அதிக பிரதிநிதித்துவத்திற்காக வாதிக்கப்பட்டது. நவீன தமிழ் உரைநடையின் பரிணாம வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவர். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற வரலாற்று காதல் நாவல்கள் பிரபலமான தமிழ் புனைகதைகளில் பேசப்பட்டு வருகிறது. இன்று கூட இந்த புதினங்களை படமாக எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, கல்கிக்கு நீண்ட அரசியல் வாழ்க்கை இருந்தது. காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1922ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று ஓராண்டு சிறை தண்டனையும் பெற்றுள்ளார். விடுதலையான பிறகு திருச்சியில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். ஈரோட்டில் உள்ள கதர் அலுவலகத்தில் சில காலம் பணிபுரிந்தவர். 1923ஆம் ஆண்டு திருவிக்காவால் நடத்தப்பட்ட நவசக்தி நாளிதழின் இணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். கல்யாணசுந்தரம் திருச்செங்கோடில் ராஜாஜி பிப்ரவரி 6ஆம் தேதி 1925 அன்று காந்தி ஆசிரமத்தை திறந்து வைத்து விமோசனம் இதழை தொடங்கினார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. மேலும் கல்கி 1941இல் தனது நண்பர் சதாசிவத்தின் உதவியுடன் கல்கி என்ற இதழை தொடங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கல்கி ஈடுபடுவதை ஆனந்த விகடன் எஸ் வாசன் கண்டித்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கல்கி இதழை உருவாக்கும் முயற்சியில் கல்கியை ராஜாஜி ஆசீர்வதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன் கனவு நாவலுடன் தொடங்கிய கல்கி இதழில் அவர் எழுதிய தொடர் வரலாற்று காதல்கள் அதன் வெற்றிக்கு முத்திரை பதித்தன என்றே கூறலாம். அந்த அளவிற்கு அவருடைய படைப்புகள் உயிர்ப்புத்தன்மை வாய்ந்தன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும். இதைத் தொடர்ந்து சிவகாமியின் சபதம் மற்றும் பொன்னியின் செல்வன் ஆகிய நாவல்கள் பிரபலமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இலக்கிய வாழ்க்கை என்பது மிக பெரிய களங்களை உடையது என்றே சொல்லலாம். இவருடைய நாவல்கள் கல்வனின் காதலி, தியாகபூமி, மகடபதி, அபலாயின் கணீர், சோலைமலை இளவரசி, அலையோசை, தேவகியின் கணவன், மோகினி தீவு, பொய்மான் கரடி, புன்னைவனத்து புலி, அமரதாரா இதெல்லாம் இவருடைய சிறப்புமிக்க நாவல்கள். அத்தோடு வரலாற்று நாவல்கள் என்ற வரிசையிலே பேசப்படுவது பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் போன்றவையாகும். இவருடைய சிறுகதைகள் அதிகப்படியாக பட்டியலிட முடியாத அளவிற்கு நீண்ட சிறுகதைகளை அதிகப்படியாக எழுதியுள்ளார். இவருடைய சிறுகதைகள் பெரும்பாலும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் அடிமைத்தனமான ஒரு சமூகத்தையும் மேலும் ஒரு பெண்ணுக்கான சிக்கல்கள் என்ன என்பதையும் சுட்டிக்காட்டும் அளவிற்கு பன்முகத்தன்மை கொண்டதாக விளங்குகிறது. இவர் சிறுகதைகள் ஒன்று என்று கூற முடியாத அளவிற்கு ஒன்றுக்கு மேற்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆவார். இவரை பற்றி பெயர் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது பார்த்திபன் கனவும் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற வரலாற்று புதினம்தான். முன்னையே சொன்ன மாதிரி இந்த வரலாற்று புதினம் இன்று படமாக வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இப்படி மிகப்பெரிய ஒரு படைப்பாளரை தமிழகத்தில் காண்பது மிகவும் அரிதானது. இன்றும் அவர் விற்று சென்ற கருத்துக்களை நாம் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம் என்றால் அது அவருடைய படைப்புக்கு தரக்கூடிய ஒரு
சிறப்பு, அதையும் தாண்டி அவருடைய எழுத்துக்களின் உன்னதத்தன்மையை உலகறிய செய்வது நன்மை பயக்கும். நன்றி.